வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு சினிமா அரசியல் அப்படின்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அது போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். யாவரும் கேளீர். நேற்றைக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தது. அதாவது இனாகுரல் இயர் இந்த வருஷம் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் நேஷனல் சினி அகாடமி, அதாவது INCA. இந்த அவார்ட்ஸ் 2026 வந்து மும்பையில் நடந்தது. April 15th and 16th 2026 அட் த NMACC கிராண்ட் தியேட்டர், செலிப்ரேட்டிங் எக்ஸலன்ஸ் அக்ராஸ் 12 லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி பீப்புள் எல்லாருக்குமே அவார்டு கொடுத்தாங்க. 24 கேட்டகரி பை கரண் ஜோஹர் அண்ட் ராணா டக்பதி தான் தொகுத்து வழங்கினாங்க. இந்த செரமனி brought together top stars from Indian cinema with the leading nomination for films like Durandar and Kantara Chapter 1 இதுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து மிகப்பெரிய ஆளுமைகளான கமலஹாசன் அண்ட் ரேகாங்கிறது ஜெமினி கணேசன் பொண்ணு, இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. துல்கர் சல்மான் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்ருதிஹாசன் போயிருக்காங்க கமல்ஹாசன் சாரோட. ஸோ அதில் வந்து அவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இனாகரல் இதில் வந்து சகலகலா வல்லவன், பத்மஸ்ரீ உலகநாயன் கமல்ஹாசன் சொல்லி, பத்மபூஷன் உலகநாயன் கமல்ஹாசன் சொல்லி, ராணா டக்பதி, வி கால் ஹிம் இன் அவர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டாரு. அவர் அந்த விருதை கொடுத்தாங்க. விருதை வாங்கிட்டு அவர் ஐ எம் வெரி மச் ஹம்பிள்டு, இந்த விருது கிடைத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பணிவோடும் அன்போடும் இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீபிரியா வந்து பக்கத்தில் நின்னாங்க. ஏன்னா 29 படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. ஸ்ருதிஹாசன் வந்து வாழ்த்து போட்டிருக்காங்க. கங்க்ராட்ஸ் அப்பா அட் ஐ கமல் ஹாசன் சொல்லி அவர் கையில அவார்டோட இருக்கிற மாதிரியான பிக்சரை போட்டிருக்காங்க. அவங்களும் வரிசையில் உட்காந்து அதை ரசிச்சாங்க. அவருக்கு அவார்டு கிடைச்சதா அவர் பேசினதை ஆல் ஜம்முன்னு 16ஆம் தேதி இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம அவருடைய பிரச்சாரத்தை பத்தி அடுத்த பகுதியில் பார்த்துருவோம். மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் திமுக தலைமையிலான மதர்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் MP அவர்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணம், அதாவது 2 நாள் தான் அவர் பிரச்சாரம் பண்றாரு. அதுவரை எனக்கு சந்தோஷம். 2 நாள் அப்படிங்கிறது நம்ம பிரச்சாரமே பண்ணக்கூடாது, ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னோம். பட் அவர் வந்து எப்படின்னா, நான் வந்து பிஜேபிக்கு எதிராக களமாட போறேன், நான் திமுகவை சப்போர்ட் பண்றேன், எனக்கு சீட்டு கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா அவர் அந்த உறுதியான மனநிலையோட அவர் இருக்காரு. ஸோ அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம சொல்லலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை சப்போர்ட் பண்ணணும். அதை தான் நம்ம இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கோம், இப்பயும் பண்ண போறோம். 17/4/2026 இன்னைக்கு சென்னை மேற்கு, சென்னை கிழக்கு இந்த தொகுதிகள் எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு. அதாவது முதல்ல என்னன்னா சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் மாலை 3 மணிக்கு. அதுக்கப்புறம் துறைமுகம், அப்புறம் திருவிக நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், இந்த 5 தொகுதிகளை நீ கவர் பண்றாரு. நாளைக்கு வந்து ஓய்வு, நாளைக்கு வந்து பிரச்சாரம் இல்லை. 19ஆம் தேதி திருப்பூர் வடக்கு, கோவை மாநகர், அதாவது அவினாசி தொகுதிக்கு போறாரு, கோவை தெற்குக்கு போறாரு. அவினாசி தொகுதி வந்து ஒரு தனி தொகுதி. அதுல வந்து ஒரு தலித் பெண் திமுகல இருந்து ஒரு டாக்டரை நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு 26-27 வயசு ஆகுது, சின்ன பொண்ணு தான். அவங்கள நிப்பாட்டியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. கோவை தெற்குங்கிறப்ப இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்றாரு. ஸோ இந்த தொகுதிகள் மட்டும்தான் அவர் பிரச்சாரம் பண்றாரு. அதாவது 17ஆம் தேதி சென்னையில, 19ஆம் தேதி கோவை மண்டலத்துல 2 தொகுதி, திருப்பூர் வடக்கு, அதாவது 4 தொகுதி, திருப்பூர் வடக்கு, அவினாசி, கோவை மாநகர், கோவை தெற்கு, இந்த 4 தொகுதியுமே பிரச்சாரம் பண்றாரு. ஒரு தீவிர ரசிகர். அவர் வந்து தன்னுடைய ஆதர்ச கதாநாயகனோட சேர்ந்து ஒரு காட்சியில நிக்கிற மாதிரி வந்தா கூட அது வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சீரியல்ல பாப்புலரா இருக்கக்கூடிய நடிகர் மனோகர். இந்த மனோகர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர். அவர் பல பேட்டிகளை குறிப்பிட்டிருக்காரு, என்னுடைய குருநாதர் அவர் தான் அப்படின்னு பல பேட்டிகளை குறிப்பிட்டிருக்காரு. அப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க வந்து உங்களுடைய தலைவர் உலகநாயகன் அவர்களோட சேர்ந்து நடிச்சது எப்படி இருந்தது, நீங்க இந்தியன் படத்துல நடிச்சிருந்தீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நடிச்சோன்னா சொல்ல முடியாது, அந்த அட்மாஸ்பியர்ல நான் நின்னேன். இந்தியன் படத்துல வந்து அந்த RTO ஆபீஸ், கமல் சாரும் கவுண்டமணி சாரும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ல கர்நாடகா வண்டி அந்த நம்பர் பிளேட் வச்சிருக்கிற ஆட்களா வந்து நாங்க வருவோம்,
நாங்க லைசன்ஸ் வாங்க வருவோம். ஸோ அப்ப வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து நான் வந்து எப்படின்னா கமல் சார், இளையராஜா சார், எஸ்பிபி சார் இவங்களுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தீவிரமான பயங்கர அபிமானமான நடிகர் வந்து எனக்கு கமலஹாசன். அவருக்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் இப்படி ஒரு கலைஞன் வரவே முடியாது அப்படின்னு நான் திடமா நம்புறேன். அவ்வளவு வெறித்தனமான ஒரு ரசிகன் நான் அவருக்கு. ஸோ அவர் என் தலைவர், அவரோட நான் சேர்ந்து நிற்கிறதே பெரிய விஷயம். பக்கத்தில் நின்று அவர் நடிக்கிறத நான் பார்க்குறேன், அது ஒரு சந்தோஷம். அவரோட சேர்ந்து நானும் ஒரு டைலாக் பேசணும். அப்போ கர்நாடகாலேருந்து வந்திருக்கிற வண்டியில் வந்து நான் வந்து லைசன்ஸ் வாங்க கேட்குறோம் அவர்கிட்ட. அப்போ அவர் வந்து அவுது சார், தயவண்டி சார் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம தலைவரே நமக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறாரு, என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் டப்பிங்ல பாக்குறப்ப அதை வேற மாதிரி மாத்திட்டாங்க. சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சுற மாதிரி மாத்திட்டாங்க. பட் அவர் அதை சொல்லி கொடுத்தது, அந்த இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஒரு அனுபவம் லைஃப் டைம் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே இருக்கும்னு சொல்லி மனோகர் வந்து தன்னுடைய பிடித்தமான நடிகர் உலகநாயகனோட சேர்ந்து ஒரு காட்சியில வந்ததை சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்ப யாருக்குமே அது தெரியாது. இப்ப நான் சீரியல்ல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மறைந்த நடிகர் விவேக் அவர்களுடைய நினைவு நாள். விவேக்கை பொறுத்தவரை அவர் 3 பேருக்கு தீவிரமான ரசிகர். ஒன்னு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், 2வது வந்து உலகநாயகன் கமலஹாசன், 3வது வைரமுத்து. அதுல வந்து கமல் சார் அப்படின்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். 2 பேரும் சேர்ந்து நடிக்கல அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. அது கடைசியா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியன் 2ல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல அவருக்கு வந்து ஏஐ மூலமாக அதை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில வந்து அவர் உலகநாயகனோட சேர்ந்து நடிச்சிட்டார். அந்த கமல் 50ல பேசும்பொழுது கமல் சார் அந்த ரெக்கார்டு அப்படியே வச்சிருக்காரு, என்னோட சேர்ந்து நடிக்கல, நானும் அந்த ரெக்கார்டை வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே கமல் சார் அப்படிலாம் இல்லை, நான் நடிக்க மாட்டேன்லாம் சொல்லலை. அந்த மாதிரி வாய்ப்பு தெனாலி படத்துல வந்தது. தெனாலியில அந்த ரோல் மதன் பாபு பண்ண ரோல் வந்து எனக்கு பொருத்தமா இருக்காது, அதை வந்து நான் பண்ணா சரியா வராதுன்னு சொல்லி அவர் வேணான்ட்டாரு. இன்னும் பெட்டரான ரோல் வந்தா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி விவேக் வந்து அந்த ரோலை பண்ண மறுத்துட்டாரு. இல்லைன்னா தெனாலியில மதன் பாபு பண்ண ரோல் வந்து முதல்ல விவேக்கை தான் KS ரவிக்குமார் புக் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது நடக்கல. அப்புறம் கடைசியாக இந்தியன் 2 தான் நடந்தது. உலகநாயகனை பத்தி பல மேடைகள்ல பெருமையா பேசியிருக்காரு அவர். இவர் கல்யாணம் ஆனப்ப முதல்ல அந்த மேரேஜ் அட்டன் பண்ணது உலகநாயகன் தான். அந்த ரிசப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆளா வந்து போனது. அப்புறம் அவர் வீடு கட்டணும் பொழுது, வீடு கட்டி அவர் முதல்ல கார் வாங்கும் பொழுது கமல் சாரை கூப்பிட்டு அந்த வீட்டை பார்க்க சொல்லி அவர் காரை ஒரு ரவுண்டு ஓட்ட சொல்லி அதெல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு அவருக்கு கமலஹாசன் தான் பிடிக்கும். விவேக்கை பொறுத்தவரை அவங்க மனைவி சமீபத்தில் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாங்க, கமல் சார்னா அவ்வளவு தூரம் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு. அவருக்கு நம்முடைய அஞ்சலிகள். அதே மாதிரி சியான் விக்ரம் அவர்களுக்கு பிறந்த நாள். சியான் விக்ரம் அவர்கள் நல்ல திறமையான நடிகர். அவரும் வந்து பரமக்குடிக்காரரு. ஸோ பரமக்குடியில பிறந்தவர். அவர் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு சேது படத்தின் மூலமாக, அதுக்கு முன்னாடி அவர் படங்கள் நடிச்சிருந்தாரு. நம்ம டைரக்டர் ஸ்ரீதருடைய படம் தான் அவருக்கு முதல் படம். அந்த படம்லாம் ஓடலை. அதுக்கப்புறம் பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் அவர் திருப்பி மீரான்னு ஒரு படத்துல நடிச்சு, அந்த மீரா படத்துக்கும் கமலுக்குமே சம்பந்தம் உண்டு. அந்த மீரா படத்தை இயக்குனது, அந்த படத்துக்கு லவ் 19 பேர் வச்சிருந்தாங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது PC ஸ்ரீராம். அந்த PC ஸ்ரீராமுக்காக சென்னை ஏரியாவை கமல் வாங்கினாரு. மிகப்பெரிய லாஸ் கமலுக்கு அந்த படம் வாங்கி. பட் அந்த படத்துல விக்ரம் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரை சொந்தமா கடாரம் கொண்டான்னு ஒரு படம் எடுத்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து 2 பேருக்கும் உள்ள தொடர்புகள். கமல் பண்ண ரோல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் படித்த காலத்தில் கமல் படங்கள் தான் நாங்கள் அங்கே பார்ப்போம். ஏற்காட்டில் அவர் படித்த ஸ்கூலில், இங்கிலீஷ் ஸ்கூலில், கான்வென்ட்ல. அவருக்கு வந்து ஜப்பானி ரோலை வந்து வேற யாருமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு தன்னுடைய ஒரு பேட்டியில. ஸோ விக்ரம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.